இப்போ எந்த ஒரு ட்ராப் ஷிப்பிங் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா நம்மளுக்கு ட்ராப் ஷிப்பிங்னா என்னன்றது ஒரு ஐடியா இருக்கணும். ப்ளஸ் நம்மகிட்ட ஒரு வின்னிங்கான ப்ராடக்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் நம்மகிட்ட ஒரு பெஸ்ட் சப்ளையர். இந்த 3 கேட்டகரியில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் போக போக இந்த சப்ளையர் பார்க்குற விஷயத்துல நம்மளுக்கு நிறைய ரொம்ப. ஸோ இப்போ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம சப்ளையரும் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். பேசிக்கான ஐடியாவும் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணுறது, அதை எப்படி சேல்ஸ் கொண்டு வரதுன்ற மொத்த கேட்டகரியுமே நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நம்மளுக்கு ட்ராப் ஷிப்பிங்னா என்ன அப்படின்றத கிளியராக ஒரு ஐடியா தேவை. ஸோ ட்ராப் ஷிப்பிங்னா நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறீங்க. அந்த ப்ராடக்ட் உங்கள் கையில் ஸ்டாக் இல்லை. பட் ஆனால் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை நல்லா மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு சப்ளையரை நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் சப்ளையர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சர் நீங்கள் நினைக்க தேவையில்ல, சப்ளையர்னே வச்சுக்கோங்க. சப்ளையரை நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. ஸோ அந்த சப்ளையரை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டோர் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறீங்க. அந்த இடத்துல இந்த ப்ராடக்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மார்க்கெட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் பீப்புள் அதை பார்க்க வராங்க வெப்சைட்குள்ளே. வந்ததுக்கப்புறம் பீப்புள் வந்து டெஃபினட்டாக அதை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ளையர் கிட்ட அந்த ப்ராடக்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை ஒரு 1500 ருபீஸ்க்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க. வெப்சைட்லேருந்து எந்த ஒரு பீப்புள் அந்த பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த 1500 ருபீஸ் உங்ககிட்ட வந்துடும். நெக்ஸ்ட்டு அட் தி எண்ட் ஆஃப் தி மந்த்தில் நீங்கள் வந்து சப்ளையர் கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு 1500 1000 ருபீஸ் அவங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு 500 ருபீஸ் ப்ராஃபிட் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக 500 ருபீஸ் ப்ராஃபிட் தான். பட் இன் அ சென்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் ப்ராஃபிட் சொல்ல முடியாது. அதை ரீஇன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் இந்த ப்ராடக்ட்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டு நீங்கள் அதில் கேரி பண்ணி ஆகணும். சப்போஸ் உங்கள் சேலை நீங்கள் வந்து ஆர்கானிக்காக கொண்டு வந்துருக்கீங்கன்னா அந்த 500 ருபீஸும் உங்களுக்கு இங்கே தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் ஆஸ் ஆஃப் நோ. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிச்சு நம்ம ட்ராப் ஷிப்பிங்னா என்ன அப்படின்ற விஷயத்து. ஸோ இப்போ நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி ஆகணும். ப்ராடக்ட்டை நான் வந்து எப்படி சூஸ் பண்ணுவேன், என்ன ப்ராடக்ட்டாக செல் பண்ணுவேன், அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ கேட்டகரியில் லட்சக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா ஹைஃபை போட்டுக்கோங்க. நானும் ஒன்றுங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஸோ எந்த ப்ராடக்ட் வின்னிங்கான ப்ராடக்ட்ன்றது யாராலையும் சூஸ் பண்ண முடியாது. ட்ரெண்டிங்காக இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வின்னிங்கான ப்ராடக்ட் தான். ஸோ இப்போ ட்ரெண்டிங் மாறணும் டக்கு டக்குன்னு ப்ராடக்ட்டை மாற்றிட்டே இருக்கணும். ஆப்வியஸாக நீங்கள் மாற்றி தான் இருக்கணும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேல்லேயே எனக்கு வந்து நிறைய அமௌண்ட் வரும் அப்படின்றது கையில் எனக்கு மேஜிக் ஸ்டீலை கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு மேஜிக் பாக்ஸும் கிடையாது. நீங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் கண்டுபிடிச்சாகணும். ப்ராபபிளி உங்களுக்கு நிறைய லக் இருக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ப்ராடக்ட்டு நல்ல ஹியூஜ் ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு உங்களுக்கு லக் கண்டிப்பாக நடக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆஸ் அ மிடில் மேனாக நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை எப்படி சூஸ் பண்ணலான்ற ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய வந்து எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகுதுன்ற ஒரு டூல் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆட் ஃபைண்டர் அப்படின்ற ஒரு க்ரோம் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களை ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே வெறும் ஷாப்பிஃபை ஆட்ஸாக தான் வரும். அப்போ இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆட் காமிக்கும். அந்த ப்ராடக்ட் ஆட் கூட நீங்கள் வந்து எங்கேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆல்கரிதம் தான் நினைக்கும்னா நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை உங்ககிட்ட லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். அந்த ப்ராடக்ட்ஸில் எது அதிகமாக உங்ககிட்ட வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது, ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் நல்லா சேல் ஆகாமல் எந்த ஒரு சப்ளையர் சார் எந்த ஒரு ட்ராப் ஷிப்பர் பண்ணுற யாருமே ஆட்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஆப்வியஸாக பார்க்கலாம். எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட்ஸ் கண்டினியூஸாக ரன் ஆகுதுன்னா லாஸ்ட்டில் போகிற ஆடை எவன் கண்டினியூஸாக ரன் பண்ணிகிட்டு இருப்பான். ஆடை கண்டிப்பாக யாருமே பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ இதுவே வந்து ஒரு சிம்பிளான ஐடியா. எந்த ஒரு ப்ராடக்ட் நல்லா சேல் ஆகிட்டு இருக்கோ அது ஆட்ஸ் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் ஆட் வந்து திரும்பி நீங்கள் பட்சத்தில் நினச்சிங்கன்னா சூப்பராக நீங்கள் அந்த ஆடை ரன் பண்ணிட்டு அந்த ஆடை நீங்கள் ரன் பண்ணிட்டு நீங்கள் டெஃபினட்டாக முடிவு பண்ணலாம் இந்த ஒரு ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 2 மெத்தட் ஆச்சு. 3ஆவது மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10ன்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஹீலியம் 10க்கு நீங்கள் ஒரு மெயில் ஐடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 சர்ச்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பிளாக் பாக்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஏஎஸ்என் நம்பர் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஏஎஸ்என் நம்பர் நான் எங்கேருந்து எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லேருந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் ஏஎஸ்என் நம்பர் அப்படின்ற ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் போனாலும் சரி, ஃப்ளிப்கார்ட் போனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே ஏஎஸ்என் நம்பர் அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா எவ்வளோ சேல்ஸ் ஆகிடுச்சு, என்ன கேட்டகரி அப்படின்ற ஹீலியம் 10ல் கொடுத்துருவாங்க. இன்னும் 5 தான் பண்ண முடியும், இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு கிராக் இருக்குது. டெலகிராமில் போயிட்டு texted.mail.me அப்படின்ற ஒரு பாட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு கிளிக்குமே உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துட்டே இருக்கும். அந்த மெயில் ஐடி ஹீலியம் 10ல் ஆக்சஸ் ஆகிட்டு இருக்குது ஆக்சுவலி. ஸோ நீங்கள் நிறைய அன்லிமிட்டட் இன்ஃபைனைட் மெயில் ஐடிஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ சர்ச்சஸ் வேணால் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி இப்போதைக்கு வச்சுருக்கீங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா. அந்த ப்ராடக்ட் வந்து இதான் சூப்பராக போகும் அப்படின்னு நீங்கள் எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே ட்ரையல் அண்ட் மெத்தட் தான். ஸோ எது வந்து உங்களுக்கு உங்களோட அந்த மாதிரி எப்படி நீங்கள் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்க ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சப்போஸ் உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது, நீங்கள் வந்து பேக் பெயின் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா பேக் பெயின் ரிலேட்டட் சால்வ் பண்ணுற ஒரு ஐட்டம் எடுத்து நீங்கள் செல் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்குது அந்த மாதிரி நிறைய வீட்டில் இருப்போம் அப்படின்ற விஷயத்தை இல்லாட்டி நீங்களே கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கலாம் என்ன மோஸ்ட்டாக ப்ராப்ளமாக இருக்குன்ற அந்த விஷயத்தை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் டெஃபினட்டாக சேல் பண்ண முடியும். அதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. அது ஆனால் பர்ச்சேஸ் பண்ணுற ரேட்டும் அதிகமாக, கன்வர்ஷன் ரேட்டும் அதிகமாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேட்டகரியில் சூஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க, சப்ளையரை நான் எங்கேருந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவுக்குள்ளே ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸாக நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அமேசான் சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து நீங்கள் வந்து மீஷோ சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோரோட், GLOWROAD. இதை நீங்கள் இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு சப்ளையர் பார்த்துக்கலாம். இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்கும். அமேசானில் ஹோல்சேல் ப்ரைஸா அப்படின்னு நீங்கள் கேட்க தேவையில்ல. அமேசானை நீங்கள் லேட்டராக லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, எனக்கு அமேசானில் ட்ரஸ்ட்டாக இருக்குது, நான் அதிலேயே மார்ஜின் வச்சு ஏற்ற மாதிரி வந்து சேல் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அந்த சப்ளையர் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மீஷோ இல்லாட்டி க்ளோரோட், இந்த 3 இடத்துலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் வந்து முன்னாடி அலி எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு இருந்தீங்க, அலிபாபா சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் அலி எக்ஸ்பிரஸும் அலிபாபாவும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராபப்ளி நிறைய பேர் கன்சர்ன் பண்ணுறாங்க. விஷயம் என்னென்னா, ஒரு அலிபாபா அலி எக்ஸ்பிரஸ்ன்றது சைனீஸ் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் எந்த ஒரு பொருள் ஆர்டர் போட்டாலும் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து அவங்ககிட்ட சேர்றதுக்கு 1 மாதம் ஆகும். ஸோ இந்த 1 மாதம் டைம் வந்து என்னோட சப்ளை, அதனால் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக நிற்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக நிற்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் மார்ஜின் தான் முக்கியம், எனக்கு கஸ்டமர் சப்போர்ட் முக்கியம் இல்லை, அவங்க லேட்டாக 1 மாதம் கழிச்சு வந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ்லேயே போய்ட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி சப்ளையரை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அலிபாபாவே போய்ட்டு நீங்கள் சப்ளையரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் எனக்கு ப்ராடக்ட் வந்து சீக்கிரமாக போய் சேரணும், என்னோடய ப்ராடக்ட் வந்து லேட்டாகி போய் சேரக்கூடாது கஸ்டமர்கிட்ட அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி அமேசான், மீஷோ, க்ளோரோட் அப்படின்றத சூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே ரீச் ஆகும். மேக்ஸிமமே 2 வீக்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு அவங்ககிட்ட ரீச் ஆகும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதனால தான் உங்களுக்கு நான் வந்து அலிபாபாவும் அலி எக்ஸ்பிரஸும் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் வெப்சைட்ஸ் நீங்கள் ப்ராபப்ளி வந்து VPN போட்டு யூஸ் பண்ணுற மாதிரியா இருக்கும். பட் ஆனால் ப்ராஃபிட் ரேஞ்ச் ஆப்வியஸ்லி நிறைய நிற்கும். ப்ராஃபிட் ரேஞ்ச் எனக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்தாலும் எனக்கு அவங்ககிட்ட டியூரபிலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக அதுக்கே போகலாம். ஓகேங்களா, நம்ம அந்த மீஷோ க்ளோரோட் போல விஷயத்துக்கு போகலாம். ஸோ இப்போ உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணியாச்சு, சப்ளைஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப்சைட். நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி ஆகணும். அந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு 2 விதமான ஐடியாஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஐடியான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணி பண்ண மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட்டு பே பண்ணாமல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இடத்துல நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கிட்டேருந்து நீங்கள் உங்கள் வெப்சைட் மேலே பில்ட் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேருக்கு நீங்கள் காசு கொடுத்தாகணும். கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்தாகணும். அதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து மந்த்லி 2000 ரேஞ்சில் இருக்கும். இயர்லி கணக்கு 24,000 ஆகும். ஸோ உங்ககிட்ட பேஸில் ப்ரைஸ் இருக்குது, எனக்கு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண எந்த ஒரு தயக்கமும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் சாஃப்ட்வேர் கிட்ட போனால் அந்த சாஃப்ட்வேர் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபை, விக்ஸ், இந்த மாதிரி 2 இடத்துல நீங்கள் வந்து உங்களோட ஸ்டோரை க்ரியேட் பண்ணிக்கலாம் தாராளமாக. அப்படி க்ரியேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி எனக்கு வந்து க்ரியேட் பண்ணணும், வேறு மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு கோடிங் நாலேஜ் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் அந்த வெப்சைட்டை பார்க்கலாம். இந்த வெப்சைட்டை நான் வந்து கம்ப்ளீட்டாக கோடிங் நாலேஜ் இல்லாமல் க்ரியேட் பண்ணேன். இந்த வெப்சைட் எதுக்கு க்ரியேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ப்ராடக்ட் நானாக சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ண வைக்க முடியும் அப்படின்றதுக்காக நான் சூஸ் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் அந்த வீடியோவும் நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து நான் கோடிங் நாலேஜ் இல்லாமல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன் கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கான செகண்ட் பேட்ச் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான செகண்ட் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் டெலகிராம் குரூப்பில். அதுக்கு ஒன்லி 50 சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிள். பட் ஆனால் இப்போ டெலகிராம் குரூப்பில் மோர் தென் 100 பீப்புள் அவைலபிளாக ஜாயின் பண்ணியிருக்காங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில். நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு ஏர்லி ஆக்சஸ் கிடைக்கும் வித் டிஸ்கவுண்ட் ப்ரைஸோட. நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அப்படிலாம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, என்னால் க்ரியேட் பண்ண முடியாது, நான் இந்த மாதிரி ஷாப்பிஃபை வெப்ஸ்லேயே பண்ணிக்கிறேன்னா அதில் ஒரு கன்சர்ன்ஸ் இருக்குது, சின்ன கன்சர்ன்ஸ். நீங்கள் வந்து உங்கள் ஸ்டோர் நேமை வந்து என்ன சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டோர் நேம் அப்படியே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் petshop.com அப்படின்னு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா petshop.myshopify.com அப்படின்னு தான் ஷாப்பிஃபை ஸ்டோரில் கொண்டு வருவாங்க. அப்படி இல்லாமல் உங்களோட டொமைன் ஹோஸ்டிங் வாங்கணும்னு நினச்சா நீங்கள் தனியாக டொமைன் ஹோஸ்டிங் வாங்கி அதுக்கு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டாக நீங்கள் வந்து கோடிங் நாலேஜ் இல்லாமல் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து டேரெக்டாகவே petshop.com அப்படின்ற டேரெக்டாகவே கொண்டு போய் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல அட்வான்டேஜஸ் இருக்குது. உங்கள்கிட்ட டிஸ்அட்வான்டேஜஸ் ப்ளஸ் அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சூஸ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டோட நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் போய் லேண்ட் ஆகும்போது அந்த வெப்சைட் கொஞ்சம் ஓகே இருந்தால் கூட அடுத்த செகண்ட் அதை வாங்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடாக ப்ரொஃபஷனல் லுக்கிங்காக க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்ஸ் சேல் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ். அந்த ஆட்ஸ் மட்டும்தான் முக்கியமான. எல்லாருமே வந்து அந்த ஆட்ஸ் வச்சு தான் சேல் பண்ணி ஆகணுமா, ஒரு வழி இல்லைன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வழி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லாட்டி விபை யூஸ் பண்ணி டிக்டாக் பேஜோ நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அது வந்து ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அது வந்து லாங் ரன் எடுக்கலாம். மேபி உங்களுக்கு லக் இருந்தால் சீக்கிரமாக ஹிட் ஆகி உங்களுக்கு சேல்ஸ் நடக்க சான்சஸ் இருக்குது. பட் ஈவென்ச்சுவலி உங்களுக்கு மணி கொஞ்சோண்டு இருக்குது, என்ன இன்வெஸ்ட் பண்ண முடியும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு 2 வாரத்துக்கு ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் ரன் பண்ணுறதை நீங்கள் வந்து ஒரு 3000 rupees வச்சுக்கலாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. அப்படி நீங்கள் வைக்கும் போது நீங்கள் வந்து டெஃபினட்டாக உங்களுக்காக ஒரு சில ஒன் சேல் ஆனால் கூட உங்களுக்கு அது நம்பிக்கை இருக்கும். ஓகே இது சேல் ஆகுது, நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியாலஜி வந்துடும்.
ஸோ அதுக்காக நீங்கள் இந்த மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் 3000 வச்சுக்கலாம். ஆட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 இடமா இருக்குது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள் அப்படின்ற ஆட்ஸ் இருக்குது. ஃபாரின் இடத்துல டிக்டாக் ஆட்ஸ்னு ஒரு இருக்குது. நம்மளுக்கு டிக்டாக்கு ஃபுல்லாக பேன் பண்ணி ஓரம் தள்ளிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நெக்ஸ்ட்டு யூடியூப் அப்படின்ற 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கூகுளை ஓரம் தள்ளிட்டுங்க, ஏன்னா ஹை காஸ்ட்டாக இருக்கும். கூகுள் ஆட்ஸே ஓரம் தள்ளிட்டுங்க, ஏன்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ண போகிறது வந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் அங்கே தான் ரொம்ப அதிகமாக இன்வால்வ் ஆகிட்டனால நீங்கள் இன்ஸ்டாகிராம் சூஸ் பண்ணலாம். ஃபேஸ்புக் நீங்கள் எக்ஸ்போனன்ஸுக்கு உங்களோட விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் பிளாட்ஃபார்ம் இன்க்ரீஸ் பண்ணி போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு அமௌண்ட்டை போட்டிங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 300 போட்டு 2 இடத்துலையும் போனீங்கன்னா அது வந்து 150 தான் எடுக்கும். நீங்கள் ஒரு இடத்துல 300 போட்டிங்கன்னா அந்த 300 இடத்துல நிறைய ஆடியன்ஸை கவர் பண்ணி ட்ரை பண்ணும் அந்த அல்காரிதம். ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பிஸ்னஸ் மேனேஜர். அந்த பிஸ்னஸ் மேனேஜர் அக்கௌண்ட் புது அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா பிளாக்ல போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபேஸ்புக் நம்ம ரிட்ரீவ் பண்ணவே முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பீங்களே, எப்போயோ ஓப்பன் பண்ணியிருப்பீங்களா ஃபேஸ்புக், அந்த அக்கௌண்ட்டை எடுத்து நீங்கள் வந்து ஆட்ஸ் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இருப்பாங்க உங்களோட ஆட் அக்கௌண்ட்டை. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் வர ஆரம்பிக்குது. நான் அப்படி டெலிவரி அந்த விஷயத்தெலாம் பார்ப்பேன்னா சேல்ஸ் பண்ணி முடிச்சாலும் உங்ககிட்ட காசு வந்துட போகுது கையில், ப்ளஸ் அட்ரஸும் டீட்டெயில்ஸ் வந்துட போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் சப்ளையர் கிட்ட மீஷோ, க்ளோரோட் ஆர் எனிதிங் அங்கே போய்ட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த பேசிக் இது. எந்த ஒரு ப்ராப்ளம் இந்த ரிட்டர்ன் பாலிசி இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் சப்ளையர் கிட்ட ஒரு வாட்டி சேட் பண்ணிவிட்டு அந்த சப்ளையரை சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். ப்ளஸ் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, சப்ளையர் போக மாட்டீங்க. நீங்களும் சப்ளையருக்கு மட்டும் தான் கான்டாக்ட். ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல சப்ளையர் கிட்ட நீங்கள் சேட் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி ஃபர்தராக போகிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த கஸ்டமர் சப்போர்ட்டை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம்னா நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு சேட் பாட் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அந்த சேட் பாட் ஆட் பண்ணுறது எப்படின்னு நாங்கள் சொல்லித்தரோம். அப்படி இல்லாட்டி நீங்களே நிறைய மீஷோ சாஃப்ட்வேர்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணேன் அந்த ஆப்ஷனை. சேட் பாட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு ஃபோன் நம்பரோ மெயில் ஐடியோ கொடுத்து நீங்கள் அவங்ககிட்ட நல்ல ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண கொண்டு வரலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு எப்படி ஒரு கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு சேலஞ்சாக இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சேலஞ்ச் வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். எப்படி நான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சேலஞ்சு ஒரு ப்ராடக்ட் எடுத்து சேல் பண்ணுறேன் அப்படின்ற மொத்த வீடியோஸ்க்கான ஒரு சேலஞ்சு மாதிரி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்.